இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நான் விசிட் பண்ண ஒரு டெம்பிளை பற்றி தாங்க. இந்த டெம்பிள் விசிட்டு அன்பிளான்டாக பண்ணதுங்க. ஸோ ரொம்ப நாளாகவே வந்து சிவன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களால் போக முடியல. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு நானும் என் ஒய்ஃப் வந்து ஸ்கூட்டி எடுத்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்து டெம்பிளை ரீச் ஆகிட்டோம். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா, இது சோளக்காடு கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவன் கோயில். ஸ்ரீ பஞ்சலிங்க நாகேஸ்வர டெம்பிள் லொக்கேட்டட் அட் பேகூர், பொம்மனஹள்ளி. நான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 2 டைம் விசிட் பண்ணியிருக்கேன். சிவராத்திரி அன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கேன். ஒரு லாங் கேப் அப்புறம் வந்து நானும் என் ஒய்ஃபு பையனோடு வரோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ் அப்புறமா வந்து இந்த கோயிலுக்கு வரோம். நீங்கள் கோயிலில் பார்த்தனாலே தெரியும், நிறைய ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. கோயில் என்னவோ பழசு தான். பட் அவுட்டர் சைடு வந்து எல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக தான் அந்த கோபுரம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி முடித்தாங்க. மூலஸ்தானம் அதெல்லாம் எதுவுமே டச் பண்ணாமல் இப்போதைக்கு வந்து அவுட்டரில் இருக்கிற கோபுரத்தை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. நாங்கள் போகும்போது ஜேசிபி வச்சு கொடிமரத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலிட்ட வெளியே வந்துவிட்டோம். கோயிலை சுற்றி எங்கே பார்த்தாலும் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பையன் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். மண்ணை பார்த்தோன்னே மண்ணில் விளையாடணும்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓடி போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணுறான். அங்கே ஏதோ காக்கா போகுதுன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தான். அப்படியே வந்து கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு தேங்காய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தேங்காய் சாப்பிட போயிட்டான். ஸோ நானும் அந்த கேப்பில் வந்து நான் வந்து கோபுரத்தால் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கோயிலை பற்றி பார்க்கணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சோழ காலத்து கட்டப்பட்ட ஒரு 1000 வருஷ பழமை வந்த சிவன் கோயில். நிறைய ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கும்போது வந்து ஒரே ஒரு கோபுரம் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி கோபுரம் கட்டி வச்சுருக்காங்க. சைட்லலாம் வால் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து கொடிமரம், அப்புறமா வந்து நந்தி புதுசாக வச்சுருக்காங்க. நிறைய ஆர்ட் ஒர்க்கும் போயிட்டு இருக்குது. சொல்லப்போனால் கம்பேர் தென் லாஸ்ட் விசிட், இந்த விசிட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. மேபி இந்த ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆன அப்புறம் வந்து இந்த கோயிலோட லுக் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் போல். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம், மூலஸ்தானம் எதுவுமே டச் பண்ணாமல் சுற்றி இருக்கிற கோபுரம் மட்டும்தான் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த கோயிலுக்கு வரும்போது எனக்கு குழந்தை பிறக்கல. இப்போ குழந்தையர் வந்திருக்கேன். நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, ஒரு சிவன் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பழமையான கோயில் விசிட் பண்ண ஒரு மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம், பாய்.